இப்போ நம்ம பார்க்க போகிறது அதே மேட்ரிசஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்குறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். லெட் S is equal to M belongs to Zல இருக்குது. ஸோ A power M squared plus A power M is equal to 3i minus A power minus 6. வேறு A என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 2 cross 2 மேட்ரிக்ஸில் கொடுத்துட்டாங்க. 2 minus 1 1 0. தென் N of S is equal to வாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு S. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ N of S கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு S என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் என்னென்னு பண்ண போகிறோம். அதுக்கு A பவர் M வேணும். ஸோ A பவர் M வேணும்னா ஃபஸ்ட்டு A பவர் 1 A பவர் 2 A பவர் 3 ஜென்ரல் டேர்மு ஃபைண்ட் அவுட் பண்ணி எப்படி இருக்குன்றதை A பவர் M ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா அது ஈக்குவலன்ட்டு இந்த டேர்முக்கு ஈக்குவலண்ட்டாக போட்டோன்னா N of S என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு கேல்குலேஷன் பார்ட் போட போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு A என்னன்னு எடுத்து எழுதிட்டாங்க. ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. 2 minus 1 1 0 அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா A ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். A ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா A இன்ட்டு A தான் உங்களுக்கு A ஸ்கொயர்னு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ 2 minus 1 1 0 அகெயின் 2 minus 1 1 0. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும். ஸோ இது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ 2 2s are 4 அகெயின் minus 1 into 1. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும். அடுத்தது 2 minus 2 அகெயின் minus 1 0. ஆன்சர் என்ன கிடைக்கும்னா minus 2ன்னு கிடைக்கும். ஓகேவா. அகெயின் இது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ 1 2s are 2 மட்டும்தான் கிடைக்கும். பக்கத்தில் உள்ள எலமெண்ட் 0 ஆகிடுச்சு. அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்போ minus 1ன்னு கிடைக்கும். இது வந்து A ஸ்கொயரோட ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்து A க்யூப் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ A க்யூப் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா என்ன எழுதுவோம். A ஸ்கொயர்டு இன்ட்டு A. ஸோ A ஸ்கொயர் இன்ட்டு A மல்டிப்ளை பண்ணோன்னா A ஸ்கொயர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 3 minus 2 2 minus 1 இன்ட்டு A மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 minus 1 1 0. ஸோ இப்போ A க்யூப் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ A க்யூப் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு தெரியும் 4 minus 3 3 minus 2ன்னு கிடைக்கிது. ஓகேவா. அடுத்து A பவர் 4 ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். A பவர் 4 ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா அதே A க்யூபோட ஒரு ஏவை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது A க்யூப். ஸோ A க்யூப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4 minus 3 3 minus 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இன்ட்டு ஏவோட மல்டிப்ளை பண்ணோன்னா 2 minus 1 1 0. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 4 2s are 8 அடுத்து minus 3. ஸோ we get 4. ஸோ 5 கிடைக்கும். ஸோ 4 2s are 8 8 minus 3 8 minus 3 5ன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து 4 minus 3ஐ இந்த செகண்ட் காலத்தோடு மல்டிப்ளை பண்ணோன்னா minus 4 கிடைக்கும். இது 0 எலமெண்ட் ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும்னா minus 4ன்னு கிடைக்கும். ஓகேவா. அடுத்தது செகண்ட் ரோ. இந்த செகண்ட் ரோ எடுத்துகிட்டு வந்து இந்த காலத்தோடு மல்டிப்ளை பண்ணோம். 3 2s are 6 அகெயின் minus 2. ஸோ அப்போ 3 2s are 6 minus 4னா அகெயின் 4 கிடைக்கும். அடுத்து 3 into minus 1 minus 3 minus 2 into 0 0. அப்போ minus 3. ஓகேவா. ஸோ இப்போ இது எல்லாம் A ஸ்கொயர்டு A ஸ்கொயர்டு A க்யூப் A4 எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் எலிமெண்ட் எப்படி இருக்குது 2 இருக்குது. அடுத்தது எப்படி இருக்குது A ஸ்கொயர்டு எப்படி இருக்குது 3ஆக மாறி இருக்குது. அடுத்து என்ன மாறி இருக்குது 4ஆக மாறி இருக்குது. அடுத்தது 5ஆக மாறி இருக்குது. ஓகேவா. இது minus 1 minus 2 minus 3 minus 4ஆக சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்தது இந்த இது A 2 1 பாருங்கள் 1 அடுத்து அகெயின் இதில் 2 அகெயின் 3 அகெயின் 4. அதே மாதிரி இந்த இடத்துல 0வாக மாறி இருக்குது. அடுத்து minus 1 minus 2 minus 3. இதை வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னா ஜென்ரலாக A பவர் M எப்படி இருக்கும் அப்படின்னு அஷ்யூம் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு அசம்ஷன். ஸோ அப்போ வந்து இது வந்து எம்முன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து எம்முன்னு வச்சோன்னா 4ங்கிறது எம்முன்னு வச்சோன்னா அப்போ மேலே இருக்க 5 எப்படி இருக்கும் M+1ஆக இருக்கும். அடுத்தது இந்த 4 எப்படி இருக்கும் மைனஸ் எம்மாக இருக்கும். அதாவது இங்கே இருக்கிறதுக்கு ஆப்போசிட் தானே இங்கே. ஸோ இங்கே 4 இருக்குது அப்படின்னா இங்கே எப்படி இருக்குது minus 4ஆக இருக்குது. அப்போ இதை எம்முன்னு சொன்னோன்னா அதோட ஆப்போசிட் இங்கே என்ன இருக்கும் minus எம்முன்னு இருக்கும். ஓகேவா. அடுத்து இங்கே என்ன இருக்குன்னா minus 3ன்னு இருக்கா. அப்போ minus 4ஓட ஒரு +1 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன தான் கிடைக்கும் minus 3 கிடைச்சிரும். ஸோ அப்போது இதை A பவர் எம்முங்கிற ஜென்ரல் டேர்ம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். M+1 minus M M minus M+1. ஓகேவா. ஸோ அப்போ இதிலேருந்து AM ஸ்கொயர்டு AM இருக்குது. AM கண்டுபிடிச்சிட்டோம். அந்த எம்முக்கு மட்டும் ஸ்கொயர் போட சொல்கிறாங்க. A பவர் M பவர் ஸ்கொயர்டு. ஸோ ஈக்குவல் டு ஆல்ரெடி A பவர் M நம்ம கையில் இருக்குது. அதில் என்ன பண்ணுறோன்னா அந்த எம்முக்கு மட்டும் ஸ்கொயர் போட்டோன்னா M ஸ்கொயர்டு +1 அகெயின் மைனஸ் M ஸ்கொயர்டு. ஓகேவா. மைனஸ் M ஸ்கொயர்டு. தென் அகெயின் கீழே எப்படி இருக்குது இந்த இடம் எம்மா. ஸோ அப்போ
எம் ஸ்கொயர்டு. அடுத்து மைனஸ் எம் ப்ளஸ் ஒன் அப்படின்னா மைனஸ் எம் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்று, அதாவது மைனஸ் எம் ப்ளஸ் ஒன்று, அப்போ மைனஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏஎம் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏஎம் இஸ் ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல் 3a மைனஸ் a பவர் மைனஸ் 6க்கு ஈக்குவல். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறோன்னா ஏஎம் ஸ்கொயர்டு ப்ளஸ் a பவர் m ஈக்குவல் டு 3i மைனஸ் a பவர் மைனஸ் 6க்கு ஈக்குவல். ஸோ கொடுத்துருக்கதை இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். ஸோ அப்போ a பவர் m ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். a பவர் m ஸ்கொயர்னு ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம். m ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 m squared plus 1 minus m squared, again m squared minus m squared plus 1. So இதை க்ளோஸ் பண்ணிட்டு a பவர் m இப்போ எழுத போகிறோம். ஸோ m plus 1 minus m minus m plus 1 ஆல்ரெடி a பவர் m எழுதியிருக்கோம், அதை எடுத்து ஆட் பண்ணுறோம். ஈக்குவல் டு இங்கே 3iன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 3 இன்ட்டு ஐங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியும், யூனிட் மேட்ரிக்ஸ்னு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஐக்கு பதிலாக என்ன எழுதுகிறோம் 1001 எழுதுகிறோம். மைனஸ் a பவர் மைனஸ் 6, அதாவது a பவர் மைனஸ் 6னால் நமக்கு m தெரியும். m என்னன்னு தெரியும், a பவர் mோட சீக்வன்ஸ் தெரியும். அப்போ m இருக்க பிளேஸ் எல்லாம் மைனஸ் 6 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ a பவர் mன்னு இருக்குது. இந்த a பவர் mமில் m இருக்க பிளேஸை மைனஸ் 6ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல மைனஸ் 6 அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ மைனஸ் 6 ப்ளஸ் 1 நமக்கு என்ன கிடைக்கும் 5ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ மைனஸ் 6 5 1ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த இடத்துல எம்முக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், மைனஸ் 6 அப்ளை பண்ணுறோமா. மைனஸ் 6 அப்ளை பண்ணோன்னா எம்முக்கு பதிலாக மைனஸ் 6 அப்ளை பண்ணால் ஃப்ரண்ட்டில் ஒரு மைனஸ் இருக்குது, அது என்னவா சேஞ்ச் ஆயிரும்னா ப்ளஸ் 6ஆக சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல கீழே என்ன இருக்குன்னா எம் இருக்கா. ஸோ எம்முக்கு பதிலாக என்ன போட சொல்லியிருக்காங்க, எம் இருக்க பிளேஸ் தான் உங்களுக்கு வேல்யூ. ஸோ அப்போ இதில் என்ன ஆயிரும்னா ப்ளஸ் 6 ஆகிடும். ஸோ இது வந்து எம் இருக்க பிளேஸு மைனஸ் 6. ஸோ அப்போ இந்த இடத்துல மைனஸ் 6ன்னு ஆகிடும். அடுத்தது எம் இருக்க பிளேஸில் மைனஸ் 6. அப்போ இந்த இடத்துல மைனஸ் 6 போடுறப்ப மைனஸ் 6 ப்ளஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 ப்ளஸ் 1, இப்போ என்ன கிடைக்கும்னா 7ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது என்ன பண்ணுறோன்னா இது உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோன்னா 3 ஆகிடுமா. ஸோ இப்போ இதை 3 இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா 3, இங்கே என்ன இருக்குது மைனஸ் 5ன்னு இருக்குது. அதாவது இங்கே மைனஸு, இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் மைனஸ் 5ன்னு வந்திருக்கும். அதாவது மைனஸ் 6 ப்ளஸ் அப்போ மைனஸ் 5ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த மைனஸும் இந்த மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆகிடும். அடுத்தது இது 0வாக போயிடும். இந்த மைனஸ் 6 மட்டும் வரும். ஓகேவா? அடுத்தது வந்து இந்த 3 0 மல்டிப்ளை பண்ணோன்னா 0ன்னு வந்துடும். அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 ப்ளஸ் 6ன்னு கிடைக்கும். அடுத்தது 1 3 × 1 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் 7 3 மைனஸ் 7 வந்து மைனஸ் 4ன்னு கிடைக்கும். தட் இஸ் 3 × 1 3, இந்த மைனஸு இங்கே மைனஸ் 7. ஸோ அப்போ 3 மைனஸ் 7 we get minus 4. இந்த சைடு என்ன பண்ணுறோன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் ஆடிஷன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ணுறோம். அப்போ m ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 m ப்ளஸ் 1, அப்போ என்ன வரும் m ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும். இது மைனஸ் m ஸ்கொயர்டு மைனஸ் mன்னு கிடைக்கும். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அகெயின் மைனஸ் m ஸ்கொயர் ப்ளஸ் m மைனஸ் m ஸ்கொயர்டு ப்ளஸ் m, அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட் இந்த எலமெண்ட்டு. அடுத்தது இந்த எலமெண்ட்டு மைனஸ் m ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 மைனஸ் m ப்ளஸ் 1. ஓகேவா? அதாவது இங்கே உள்ள a22 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். a11 a12 ஆட் பண்ணுறோம். அடுத்து a21 ஆட் பண்ணுறோம். a22 ஆட் பண்ணுறோம். இப்போ ரெண்டு சைடு ஆன்சர் நம்ம கையில் இருக்குது. ஸோ இப்போ இதையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ நமக்கு இதோட ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன கிடைக்கும், இதோட ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 8. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குன்னா 8 மைனஸ் 6 மைனஸ் 4ன்னு கிடைக்குது. ஸோ 8 மைனஸ் 6 மைனஸ் 4ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ m ஸ்கொயர்டு ப்ளஸ் m ப்ளஸ் 2 ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுன்னா 8ன்னு கிடைக்குது. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணோன்னா நம்ம ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இதை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஃபார்ம் பண்ணோன்னா m ஸ்கொயர்டு ப்ளஸ் m, இந்த 8 அந்த சைடு கொண்டு வந்தோன்னா என்ன வரும் மைனஸ் 8ஆக மாறிடும். அப்போ மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா அப்போ எம்மோட வேல்யூ என்ன கிடைக்கும் நமக்கு, ஃபேக்டரைஸ் பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். மைனஸ் 6 அப்படின்னா செப்பரேட் பண்ணோன்னா 3 2s are 6. ஸோ 3 2s are 6னா பிகர் ஒனில் மைனஸ் சைனு. அப்போ இதில் சொல்லுவோம் மைனஸ், இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் வரணும்.
ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் வரணும், மல்டிப்ளை பண்ணால் -6. ஸோ ஆட் பண்ணுறப்ப ப்ளஸ் வரணும்னா ஸ்மால் நம்பரில் தான் மைனஸ் சைன் போட முடியும். அப்போ m is equal to இது ஆப்போசிட் சைனாக எழுதுவோம். இப்போ m is equal to -3, m is equal to 2. அப்போ நெகட்டிவ் சைனை விட்டுட்டு m is equal to 2 மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ m is equal to 2 மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ m is equal to 2 எடுத்துக்கிறோம். அப்போ therefore அந்த எலமெண்ட் எப்படி இருக்குன்னா n of s is equal to 2ன்னு வரும். ஓகேவா? ஸோ n of s is equal to 2. நம்ம கொடுத்துருக்கிறது s ஃபங்க்ஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. s is equal to நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனான்ட்டு. ஸோ அப்போ mங்கிற எலமெண்ட் என்னவாக இருக்குன்னா நமக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் s எவ்வளோன்னா உங்களுக்கு நம்மளோட ஆன்சர் என்னென்னா 2. தேங்க்யூ.